கேட்கிறோ பெரியோர்களே, கேட்கிறோ சிறியோர்களே, கேட்கிறோ ஜென்மதிக பூமர்களா, கேட்கிறோ ராஜநந்தனா, ஆற்ற சபையின் உத்தரவு பேர், 1001 பேர், கூத்ததோ தானோ கூடி, உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. அப்பேற்பட்ட சபை இது. அன்றைய நாள் பார்த்ததை உண்டானால் தேவரெல்லாம் கூடியிருப்பது தேவ சபையாகும். இன்று நாள் பார்த்ததை உண்டானால் மக்கள் எல்லாம் சூழ்ந்திருப்பது மாபெரும் மக்கள் சபையாகும். இது மக்கள் சபை இருந்தாலும் நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நகைக்கின்றாரே, அதுவோ ராஜசபை. இந்த ராஜசபையில் படித்தவர், பட்டமிட்டவர், வேத புராணம் தெரிந்தவர், நம்மளை போல் நாடகம் நடித்தவர்கள், மாணவர் மாணவிகள் அனைவரும் அமரக்கூடிய சபை இந்த ராஜசபை. சசிகா, இந்த ராஜசபையை முன்னிட்டு வருகிற போது என்னை பார்த்ததே உண்டானால், என்னை பார்த்ததே உண்டானால் உயிரை கண்களுக்கு உனக்கு எப்படி இருக்கிறது? சியா, உன்னை பார்த்தால் சன்னியாசி போல் தெரிகிறது. ஓஹோ, நீயோ தவங்கால் கொண்டிருக்கிறாய். சொல்லிவிட வேதத்துக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? என் சிஷியன் சொல்லுகிறார். ஆனால் சாமி, உங்களை பார்த்தால் சன்னாசி போல இருக்கிறது, உங்க வார்த்தையை சொல்லி வாருங்கள் என்று சொல்கிறாய். சிஷியா, என் வார்த்தையை சொல்லி வருகிறேன், அனைவரும் செவி கொடுத்து கேளுங்கள் ஐயா. கல்வி நம்போ வேதமோ கல்வி நன்போம், வேதமோ கல்வி நன்போம், மிக மேன்மையாய் கற்போம். உங்கள் பாதமே பறிந்து போற்றி எங்கள் பாண்டவ கதையை, உங்கள் பாதமே பறிந்து போற்றி, உங்கள் பாதமே பறிந்து போற்றி எங்கள் பாண்டவ கதையை. ஏதொரு தவறு பிள்ளை இருந்த போது என்னை மன்னிக்க வேண்டும் சபையில்.
ஹரி ஹரி நதியா கேட்கிறோ பெரியவர்களே, கேட்கிறோ சிறியவர்களே, கேட்கிறோ ஜென்மதிக்கு குமார்களா, கேட்கிறோ ராஜநந்தனா. வேதம் என்பது 4, வேதம் என்பது 4, உலகத்தில் இருக்கக்கூடிய திசையும் 4, பிரம்மா சிரமோ 4, 4 என்று சொல்லப்பட்ட எழுத்துக்கோள் 4, மனிதன் என்று சொல்லப்பட்ட எழுத்துக்கோள் 4, உலகம் என்று சொல்லப்பட்ட எழுத்துக்கோள் 4. இப்படி 4 பிரிவாக இருந்தாலும் ருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்பட்டது 4 வேதங்கள் இருந்ததா? என்னென்ன வேதம் என்று சொல்லப்பட்ட 4 வேதங்கள் இருந்ததா? இந்த 4 வேதத்தை தேவர்கள் நாம் கூடி, இந்த தேவர்கள் நாம் கூடி அத பிரம்மணத்தில் கொடுத்தார். அந்த 4 வேதத்தை பிரம்மாண்டத்தில் குடிக்கின்ற போது அது ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்றால் ருக்கு யசூர் சாமம் என்று சொல்லப்பட்டது 3 வேதத்தை பாரணம் செய்ய வேண்டும், அதர்மனை வேதத்தை பாரணம் செய்யக்கூடாது என்று சொல்ல பிரம்மதேவன் அறியாமல் அதர்மனை வேதத்தை படிக்கின்ற போது இந்த மூக்கு என்று சொல்லப்பட்ட காற்றின் வழியாக அங்கே சோமகாசுரன் பிறந்தார். இந்த மூக்கு என்று சொல்லப்பட்ட நாசி வழியாக ஒரு சோமகாசுரன் பிறந்து 4 வேதத்தை திருடிக்கொண்டு அவன் திருப்பார்கடலில் மறைந்தான். அந்த 4 வேதத்தை திருடிக்கொண்டு சோமகாசுரன் திருப்பார்கடலில் ஓடி மறைந்தான். பிரம்மதேவன் பார்த்தார், தந்தையாக வழங்கக்கூடிய மகாவிஷ்ணுவிடத்தில் முறையிடுகிறார் என்னவென்று. ஆனால் தந்தையே, உங்கள் வார்த்தையை கேட்கும் அதர்மனை வேதத்தை பாலனம் செய்தனால் மூக்கு என்று சொல்லப்பட்ட நாசி வழியாக சோமகாசுரன் பிறந்து 4 வேதத்தை திருடிக்கொண்டு திருப்பார்கடலில் ஓடி மறைந்தான் தந்தை என்று பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவிடத்தில் சொல்ல மகாவிஷ்ணு பார்த்தார். அவர் 10 மூர்த்தி. அவர் என்ன தெரியுமா செய்தார்? சிசியா, உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தண்ணியில வேகமா போகும், அது என்ன வாகனமா இருக்கும்? அப்படி கிடையாது சிசியா. அந்த நீரிலே வேகமாக செல்லக்கூடிய வாகனம் என்ன வாகனம் தெரியுமா? அது ஒரு மீன் வாகனம். உலகத்தை காண்பதற்குரிய சாட்சா எந்திரவன் பார்த்தால் சேல்கண் என சொல்லப்பட்டு சேல்கண்டை மீன் மற்றவதாரம் சேல்கண்டை மீன் மற்றவதாரம் எடுத்து திருப்பார்கடலில் குதித்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது 27 நாட்களும் பசி தூக்கம் அன்னம் இல்லாமல் சோமகாசுரத்தில் சண்டை செய்து 4 வேதத்தை கைப்பற்றி தேவர் சபையில் போட்டாராம். தேவர் சபையில் போடுகிற போது தேவரெல்லாம் மறுக்கின்றார்களா? என்ன இது ஆச்சரியம்! அசுரர்கள் கைப்பற்ற வேதம் முன்னும் பின்னும் சிக்கவிட்டுள்ளது. இந்த சிக்கை திருத்தி வர வேண்டுமானால் சாதாரணமான குழந்தை தேவல்ல, ஞானமாக குழந்தை என்று சொன்னால் அந்த ஞானமாக குழந்தை யாத்திரையுமா பகவாச முனிவருக்கும் மச்சகந்தி அம்மையாருக்கும் வானத்தில் 27 நட்சத்திரம், வானத்தில் 27 நட்சத்திரம் ஒன்றாக கூடுகின்ற போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஞானமாக குழந்தை பிறக்குமா? அப்படி அவர்கள் சேருகின்ற போது அங்க யார் பிறந்தது? அந்த வியாதிவேஸ்வரை அழைத்தார். அந்த வியாதிவேஸ்வரை அழைத்து தேவர்கள் சொல்கிறார்களா? ஆனால் சாமி, அசுரர்கள் கைப்பற்றலாம் வேதம் முன்னும் பின்னும் சிக்கிவிட்டுள்ளது. இந்த சிக்கை நீங்கள் தான் திருத்தி எழுத பெற வேண்டும். அதுக்கு வியாதிவேஸ்வரர் சொல்கிறார்களா? ஆனால் தேவர்களே, என்னையால் படிக்க மற்ற முடியுமே, எனக்கு எழுத தெரியாது. என்ன வார்த்தை வாதாடினாய்? எனக்கு எழுத தெரியாது என்று சொல்ல அப்பே யோசித்து பார்த்தால் இந்த உலகத்துக்கு முந்தி கடவுள் என்று சொல்லப்பட்டு அந்த விநாயகர் திருமாலை அழைத்தார். இந்த உலகத்துக்கு முந்தி கடவுள் என்று சொல்லப்பட்டு அந்த விநாயகர் பெருமானை அழைத்து வேதி வேசம் சொல்ல சொல்ல விநாயகர் பெருமான் எழுதினார்களா?
அவங்க எங்க எழுதினா தெரியுமா? இந்த மண்ணில் எழுதினால் மறைந்து விட்டும், விண்ணில் எழுதினால் அழிந்து விட்டும், கண்ணில் எழுதினால் தெரியாது என்று இமயகிரி மலையை ஒரு ஏடாக வைத்து, அந்த காலத்துல ஏடு, இந்த காலத்துல பேப்பர். இமயகிரி மலையை ஒரு ஏடாக வைத்து விநாயகர் வல்லது தந்தத்தை உடைத்து வேதி வேசம் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதி வந்தாரா? எப்படி எழுதினார்? வரி வரியாகவோ, சொல்லு சொல்லாகவோ, முத்து முத்தாகவோ, கோடு கோடாகவோ எப்படி எழுதிய முடித்தார்? எப்படி வேதத்தை எழுதி கொண்டிருக்கின்ற போது, அந்த வேதத்தை எழுதி கொண்டிருக்கிற போது ஒரு 5 வரைக்கும் இடமில்லையா? அந்த 5 வரைக்கும் 5வது வேதம், அந்த